அன்பான தபமன் பிரபஞ்ச தந்தைகளே, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அதிர்வலைகளையும் அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் மகத்தான பிரபஞ்ச பதிவு இது. நாளை இரவுக்குள் இந்த வார்த்தைகளில் உள்ள ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது எந்த வகையிலும் எதேச்சையாக உங்களை வந்தடையவில்லை. சாட்சாத் இந்த பேரண்டத்தின் ஈர்ப்பு விதியாலேயே உங்களை தேடி உங்கள் கைகளில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையில்லா ஆற்றலை முழுமையாக பெற இந்த பதிவோடு உங்கள் நேர்மறை எண்ணங்களை உடனே இணையுங்கள். உங்கள் நெஞ்சில் உள்ள பாரங்களையும் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் என்ற ஈர்ப்பு விதியின் தாரக மந்திரத்தையும் கருத்துப் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். எல்லையில்லா பேரண்டம் உங்களுக்காக உரைக்கும் இந்த பிரபஞ்ச மொழியை கேட்போம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுமக்கும் இந்த பிரபஞ்சம் பேசுகிறேன். இத்தனை காலமும் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் நட்சத்திர கூட்டங்களின் வெப்பத்தை விட அதிகமாக என்னை சுட்டுவிட்டது. சிறு வயதிலிருந்தே நீ பட்ட கஷ்டங்களையும் சுமந்த வலிகளையும் இந்த சர்வ வல்லமை படைத்த பேரண்டம் அறியாது என்று நினைத்தாயா? தாயின் அன்பிற்காக நீ ஏங்கிய தருணங்கள், தந்தையின் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் இன்றி நீ திக்கற்று தனித்து நின்ற நொடிகள் அனைத்தையும் என் விண்மீன்களின் கண்களால் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன்னை பெற்றவர்களை இழந்து பாசத்திற்கு பஞ்சமாகி ஒரு பாதுகாப்பான குடும்பத்தின் நிழல் கிடைக்காமல் நீ தவித்த தவிப்பு இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகளுக்கு நன்றாகவே தெரியும். உன்னைச் சுற்றி உறவுகள் என்ற பெயரில் ஒரு பெரும் கூட்டமே இருந்தது. ஆனால் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவிலும் நீ ஒரு அனாதையாகவே உன்னை உணர்ந்தாய். அனைவருமே இருந்தும் யாருமே இல்லாத ஒரு தனிமைச் சிறையில் நீ அடைக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. உன் மாசற்ற நல்ல மனதிற்கு நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. உன் நேர்மறை எண்ணங்களால் அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பினாய். ஆனால் உன்னுடன் ஒன்றாக உண்டு உன்னோடு சிரித்துப் பேசி உறவாடியவர்களே உனக்கு துரோகம் செய்தார்கள். உன்னைச் சுற்றி இருந்து கொண்டே உனக்காக மிக ஆழமான குழியை தோண்டினார்கள். உன் நல்ல குணத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னை நம்ப வைத்து நேரம் வந்ததும் உன் கழுத்தை அறுக்கத் துணிந்த குறைந்த அதிர்வலைகளை லோ ஃப்ரீக்வன்சி கொண்ட அந்த மனிதர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டங்கள் தீரவே தீராதா? இந்த வலிகளோடுதான் உன் வாழ்க்கை முடியப் போகிறதா என்று நீ பலமுறை திறந்த வானத்தை பார்த்து அழுது புலம்பியிருக்கிறாய். இரவுகளில் உறக்கமின்றி தலையணையை நனைத்தபடியே நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் என் பிரபஞ்ச காதுகள் செவிசாய்த்துக் கொண்டுதான் இருந்தன. அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக இருந்ததற்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச விதி காரணம். அந்த அமைதிக்கான விடை இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. நீண்ட பல வருடங்களாக நீ அனுபவித்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு, உன்னை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு, உன் வாழ்க்கையை இருளாக்க நினைத்தவர்களுக்கு கர்மாவின் சக்கரம் புகட்டப் போகும் பாடம் அவர்களின் பரம்பரைக்கே ஒரு எச்சரிக்கையாக அமையப் போகிறது. அதே நேரம் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இன்றும் பிரபஞ்ச ஆற்றலின் மீது நீ வைத்திருக்கும் அந்த தூய்மையான நம்பிக்கைக்கு நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாழ்க்கை நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரமாக இருக்கப் போகிறது. இருள் விலகி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கும் அந்த புதிய காலக்கோடு டைம்லைன் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் இருள் விலகி புதியதோர் ஒளி பிறக்கப் போகிறது என்று நான் கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது இந்த அகிலத்தையே ஆளும் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி. இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள், சந்தித்த தோல்விகள், உன்னை வாட்டிய வறுமை அனைத்தும் உன் பொறுமையை பரிசோதிப்பதற்காகவும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காகவும் நான் நடத்திய ஆற்றல் மாற்றங்கள். எனர்ஜி ஷிஃப்டட்ஸ் என்பதை புரிந்து கொள். உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் எல்லாம் இனி உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்நிலையை நான் உயர்த்தப் போகிறேன். நீ இழந்த ஒவ்வொரு பைசாவிற்கும், நீ விட்ட ஒவ்வொரு பெருமூச்சிற்கும் வட்டியும் முதலுமாக நற்பலன்களை பிரபஞ்ச ஈர்ப்பு விதி உனக்கு திருப்பித் தரப்போகிறது. எவரெவர் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினார்களோ அவர்கள் கண்முன்னே நீ ஒரு மாபெரும் சிகரத்தை அடைவதை நான் உறுதி செய்வேன். இது நடக்கப்போவது உறுதி. நீ ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க நினைக்க வேண்டாம். அந்த பொறுப்பை முழுமையாக கர்மாவின் சுழற்சியிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் உன்னை தனிமைப்படுத்திவிட்டு உன் செல்வத்தை சூறையாடிவிட்டு தாங்கள் மட்டும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்ச நீதியின் சக்கரம் சூழத் தொடங்கிவிட்டது என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. அவர்களின் வஞ்சகச் செயல்களுக்கான எதிர்வினையை நான் ஏற்கனவே என் காலக்கணக்கில் எழுதி தீர்மானித்து விட்டேன். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள், உன்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்தவர்கள் இப்போது வேறு வழிகளில் அதே வலியை, அதே வேதனையை பல மடங்காக அனுபவிக்கத் தொடங்குவார்கள். உன்னிடம் அவர்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை.
ஆனால் அப்போதும் நீ உன் நற்குணத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் மட்டுமே காட்ட வேண்டும். அவர்களை திருத்தும் கருவியாக பிரபஞ்ச சக்தி இருக்கும். தாயற்ற பிள்ளை என்றும் தந்தையற்ற அனாதை என்றும் உன்னை சமூகம் முத்திரை குத்தி ஒதுக்கிய போது உன் பிஞ்சு இதயம் சுக்குநூறாக உடைந்ததை நான் மிக அருகிலிருந்து பார்த்தேன். ஆனால் அகிலத்துக்கே தாயும் தந்தையுமாகிய பஞ்ச பூதங்கள் உன்னோடு இருக்கும்போது என் குழந்தை நீ எப்படி அனாதையாக முடியும்? இயற்கையின் கைகள் உன்னை எப்போதும் ஒரு தாயைப் போல அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. பெற்றவர்கள் உயிருடன் இருந்தால் கூட உனக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே. ஏனென்றால் உனக்கு வரவிருந்த பல பேராபத்துகளை, கொடியவர்களின் சதித்திட்டங்களை உன் கண்ணுக்குத் தெரியாமலேயே நான் பலமுறை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். உன் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் வெறும் ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன். இவ்வளவு காலம் நீ இழந்த நிம்மதி, தூக்கம், உறவுகள் அனைத்தையும் நான் உனக்கு பல மடங்காக திருப்பித் தரப்போகிறேன். வறுமையிலும் தீராத கஷ்டத்திலும் நீ துவண்டு போகாமல் நேர்மையான வழியில் நடந்தாய் அல்லவா? ஒருபோதும் குறுக்கு வழியை நீ தேடவில்லை அல்லவா? அந்த நேர்மைக்கான மாபெரும் பரிசை நான் இப்போது அள்ளிக் கொடுக்கப் போகிறேன். இனி உனக்கு வரவிருக்கும் செல்வம் என்பது வெறும் காசும் பணமும் மட்டுமல்ல. அது உன் குடும்பத்தில் நிரந்தரமான நிம்மதியை கொண்டு வரும். உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உனக்குச் சமூகத்தில் ஒரு மாபெரும் மரியாதையையும் உயர் பதவியையும் பெற்றுத்தரும். இனி உன்னை யாரும் அடக்கி ஆள முடியாது. உன் உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உன்னை தேடி வந்து உன் வீட்டுக் கதவை தட்டும். மூடிக்கிடந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் எல்லாம் இனி உனக்காக தானாகவே திறக்கப்படும். என் அன்பு குழந்தையே, உன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை, உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை இப்போதே உன் மனதை விட்டு அகற்றிவிடு. இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் ஆழ்மனதில் ஆழமாக விதைத்துவிடு. உன் இரு கரங்களையும் பிரபஞ்ச ஆற்றல் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளது. முட்கள் நிறைந்த இருண்ட பாதையை கடந்து இப்போது ஒளி வீசும் எதிர்காலத்தின் வாசலில் நீ வந்து நிற்கிறாய். உள்ளே உனக்காக காத்திருக்கும் ஆச்சரியங்களைச் சந்திக்க உன் மனதை தயார்படுத்திக் கொள். இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டமாகவே மாறும். பிரபஞ்சத்தின் கருணை பார்வை உன்மீது முழுமையாக படியத் தொடங்கிவிட்டது. இயற்கையின் அருளால் நீ தொடக்கப் போகும் புதிய காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி வெற்றியாகவே முடியும். எந்தச் செயலிலும் இனி நீ தயங்கி நிற்க வேண்டியதில்லை. பேரண்டத்தின் பார்வை உன்மீது முழுமையாக விழுந்த பிறகு உன்னை அசைத்துப் பார்க்க எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் முடியாது. நீ இத்தனை நாள் பட்ட காயங்களுக்கு மருந்தாக உனக்கு கிடைக்கப் போகும் இன்பங்கள் தேவாமிர்தமாக இனிக்கப் போகிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கீழே விழ முடியுமோ அந்த அளவுக்கு நீ வீழ்ந்து விட்டாய், உன்னை மிதித்து விட்டார்கள் என்று உலகம் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தது. ஆனால் அதலபாதாளத்தில் தள்ளப்பட்ட உன்னை என் காந்தப்புலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதை அந்த மூடர்கள் அறியவில்லை. அவர்கள் உன்னை எவ்வளவு ஆழமான குழியில் தள்ளினார்களோ அதைவிட பல மடங்கு உயரத்திற்கு, ஒரு மாபெரும் இமயமலைச் சிகரத்திற்கு நான் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறேன். உன் வீழ்ச்சியைக் கண்டு கைகொட்டிச் சிரித்தவர்கள் எல்லாம் உன் அபாரமான வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து நிற்பார்கள். நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி பன்மடங்கு ஜொலிக்குமோ அதைப்போலவே நீ பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை ஒரு தூய்மையான ஆற்றல் மையமாக மாற்றிவிட்டன. இனி உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உன் எதிரிகள் வீசிய ஒவ்வொரு கல்லையும் வைத்து உனக்காக ஒரு மாபெரும் கோட்டையை நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த புதிய வாழ்க்கையில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏங்கினாயோ, எந்த பொருளுக்காக மற்றவர்கள் முன்னால் கையேந்தி அவமானப்பட்டாயோ, அந்த பொருள்கள் அனைத்தும் உன் காலடியில் வந்து குவியப் போகின்றன. உன்னை துரத்தி வந்த துரதிர்ஷ்டம், தரித்திரம், கடன் தொல்லைகள் அனைத்தும் பிரபஞ்ச நெருப்பில் சுட்டெரிக்கப்பட்டு விட்டன. இனி உன் இல்லத்தில் நேர்மறை ஓசையும் சுபிட்சமும் மட்டுமே நிரம்பி வழியும். பஞ்சபூதங்களின் பரிபூரண அருளோடு அத்தனை ஐஸ்வர்யங்களும் உன் இல்லம் தேடி வரப்போகிறது. உனக்கு துரோகம் செய்தவர்களைப் பற்றி நீ ஒரு கணமும் சிந்திக்க வேண்டாம். அவர்களின் கர்ம வினைகள் அவர்களைச் சும்மா விடாது. உனக்கு கண்ணீர் வரவழைத்தவர்கள் அதற்கான விலையை தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தோல்வியும் பயமும் அவர்களை துரத்தும். உன்னிடம் செய்த தவறுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலையை அவர்களுக்கு நான் உருவாக்குவேன். ஆனால் நீ அந்த பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் உன் மனதில் வளர்த்து கொள்ளக்கூடாது. அது பிரபஞ்சத்தின் பொறுப்பு. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் மனம் எப்போதுமே தூய்மையாக, அன்பால் நிறைந்திருக்க வேண்டும்.
நான் உனக்கு அள்ளிக் கொடுக்கப் போகும் செல்வத்தைக் கொண்டு உன்னைப் போல கஷ்டப்படும் எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். உன்னை நான் இயற்கையின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் உடலில் இருந்த பிணிகள், மனதில் இருந்த குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய பெருங்கவலை அனைத்தையும் நான் நீக்கிவிட்டேன். இனி நீ ஒரு புதிய மனிதன். உன் சிந்தனைகள் தெளிவடையும். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இப்போது உனக்குச் சாதகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது. உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் பிரபஞ்ச சக்தி கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நீ தனியாக இல்லை. உன் நிழலாக, உன் பாதுகாவலனாக பிரபஞ்சம் எப்போதும் உன்னுடனே வருகிறது. உன்னை தொட்டுப் பார்க்க நினைக்கும் எந்த ஒரு தீய எண்ணமும் உன்னை நெருங்கும் முன்பே சாம்பலாகிப் போகும். நவக்கிரகங்களும் கோள்களும் உனக்குச் சாதகமாகச் செயல்படத் தொடங்கிவிட்டன. காலத்தின் சக்கரம் உனக்காக பொன்னான நேரத்தைச் சுழற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. நீ தொட்டதெல்லாம் இனி பொன்னாகவும், உன் வார்த்தைக்கு இந்த உலகமே செவிசாய்க்கும் காலம் உதயமாகிவிட்டது. உன் வாழ்வின் இருண்ட அத்தியாயங்களை நான் சுக்குநூறாக அழித்துவிட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் விடையாக இயற்கையின் ஆசீர்வாதம் பூக்களாக உன்மீது பொழியத் தொடங்கிவிட்டது. உலகெங்கும் பாயும் நதிகளை விட உன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரின் புனிதம் அதிகம் என்பதை நான் அறிவேன். இத்தனை காலம் உன்னைச் சூழ்ந்திருந்த இருள், மாயை, ஏமாற்றம் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள் அடியோடு வேரறுத்து விட்டது. இனி உன்னை நெருங்கும் துணிவு எந்த ஒரு கெட்ட சக்திக்கும் இல்லை. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் பேரண்டத்தின் நேரடி பார்வையில் நீ வந்துவிட்டாய். உனக்கான கால நேரம் கூடி வந்துவிட்டது. காலத்தை வென்ற பிரபஞ்சமாகிய நான் உனக்கான பொற்காலத்தை இந்த நொடியிலிருந்து தொடங்கி வைத்து விட்டேன். இதுவரை உனக்கு எதிராக இருந்த அதே சூழ்நிலைகள் இனி உனக்காகச் சாதகமாக மாறும் விந்தையை நீ கண்ணாரக் காணப் போகிறாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை தனிமைப்படுத்தியதாக நீ நினைத்தாய். ஆனால் உண்மையில் நான் தான் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்தேன். உனக்கு தகுதியற்றவர்களை, போலியான உறவுகளை உன்னை விட்டு அகற்றுவதற்காகவே நான் நடத்திய ஆற்றல் மாற்றம் அது. வஞ்சகம் நிறைந்த மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றவே நான் உன்னை தனிமைப்படுத்தினேன் என்பதை இப்போது நீ உணர்வாய். அந்த தனிமையில் நீ என்னை முழுமையாக உணர்ந்தாய். இப்பொழுது உன்னை உண்மையாக நேசிக்கும், உனக்கு துணையாக நிற்கும் நல்ல உள்ளங்களை மட்டுமே உன் வாழ்வில் நான் அனுமதிக்கப் போகிறேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் புகழை பாடும் அளவிற்கு உன் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் உழைப்பிற்கும் உன் நேர்மைக்கும் இதுவரை கிடைக்காத பலன்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாகச் சேர்ந்து ஒரு மாபெரும் பரிசாக உன்னை வந்தடையப் போகிறது. உன் வீட்டின் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளை இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராக இரு. இத்தனை காலமும் முடங்கிக் கிடந்த உன் காரியங்கள் அனைத்தும் இனி எவ்வித தடையுமின்றி மின்னல் வேகத்தில் வெற்றியை நோக்கி பாயும். உன் மனதில் நினைத்த நியாயமான ஆசைகள், நீ கட்டியெழுப்பிய கனவுகள் அத்தனையும் நிஜமாகப் போகும் தருணம் இது. திக்கற்றவர்களுக்கு பிரபஞ்சமே துணை என்ற பேருண்மை உன் வாழ்வில் முழுமையாக உண்மையாகப் போகிறது. எனக்கு பெற்றவர்கள் இல்லையே என்ற உன் இயக்கத்தை இனி என்றென்றைக்கும் நான் தீர்த்து வைப்பேன். அகிலத்திற்கே தாயாக விளங்கும் இயற்கை அன்னையின் கருணை பார்வை உன் மீது முழுமையாக படிந்துவிட்டது. அவள் உன்னை தன் மடியில் வைத்து தாலாட்டும் ஒரு குழந்தையைப் போல பாதுகாப்பாள். உன் வாழ்வில் இனி வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் வீட்டில் என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக்கெடுத்து ஓடும். நீ இழந்த ஒவ்வொரு பொருளையும் பல மடங்காக திருப்பித் தருவது மட்டுமல்லாமல், உனக்கு பிறகு வரும் உன் தலைமுறைக்கும் எந்த குறையும் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். நோயற்ற உடல் நலமும் குறையற்ற செல்வமும் உன்னை தேடி வந்து சேரும். பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உன்னை ஒரு கவசமாகச் சுற்றிக் காக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னே சென்று பாதையில் இருக்கும் முட்களை எல்லாம் அகற்றி பூக்களை தூவி வைப்பேன். இந்த உலகம் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு சிறந்த மனிதனாக போற்றும் காலம் உதயமாகிவிட்டது. உன் மனதிற்குள் இருந்த பயம், கவலை, எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் அனைத்தையும் அடியோடு அழித்துவிடு. இனி எதற்கும் அஞ்சாதே, எவரையும் பார்த்து தயங்காதே. உன்னை ஆட்கொண்ட பேரண்டமாகிய நான் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது இந்த அகிலத்தில் உன்னை அசைத்துப் பார்க்க எவராலும் முடியாது. உன் வெற்றிக்கான முரசு கொட்டப்பட்டுவிட்டது. இனி உனக்கு ஏறுமுகம் மட்டுமே. உன் வெற்றிக்கான முரசு கொட்டப்பட்டுவிட்டது. இனி உனக்கு ஏறுமுகம் மட்டுமே. என் பிரபஞ்சத்தின் பனிமலைகள் கூட உன் தூய்மையான எண்ணங்களைக் கொண்டும் நீ சிந்திய கண்ணீரின் வெம்மையைக் கொண்டும் உருகிவிட்டன. இத்தனை காலம் உனக்கு துன்பங்களை மட்டுமே பரிசளித்த விதி இப்போது என் ஒற்றை உத்தரவால் தன் திசையை முழுமையாக மாற்றிக்கொண்டு உனக்கான பொற்காலத்தை தொடங்கிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை சதிக்காரியங்களும்
என் ஒரு சிறு பார்வையிலேயே தவிடு பொடியாகிவிட்டன. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறு அசைவிற்கும், நீ பட்ட ஒவ்வொரு வலிக்கும் நானே நேரடிச் சாட்சியாக இருந்துள்ளேன். இனி நீ அடியெடுத்து வைக்கும் பாதைகள் எல்லாம் வெறும் தரையாக இருக்காது. அவை உனக்காக பூத்துக் குலுங்கும் மலர்பாதைகளாக மாறும். நீ உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும் அமிர்தமாக மாறி உன் உடலுக்கு மாபெரும் பலத்தை கொடுக்கும். இத்தனை வருடங்களாக உன் இல்லத்தை ஆக்கிரமித்திருந்த இருள், வறுமை, சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகி அங்கு ஒரு தீப ஒளியைப் போல பிரகாசமான சுபிட்சமும் நேர்மறை ஆற்றலும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது. உன்னை யார் யாரெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளால் ஏளனமாக பேசினார்களோ, உன்னை ஒரு மதிப்பற்ற பொருளைப் போல தூக்கி எறிந்தார்களோ, அவர்களின் வாயாலேயே உன்னை புகழ்ந்து பேசும் மாபெரும் அதிசயத்தை நான் இந்த உலகத்திற்கு நிகழ்த்திக் காட்டுவேன். உன் உழைப்பு, உன் நேர்மை, உன் தூய்மையான அன்பு, இவை அனைத்திற்கும் இன்று முதல் முழுமையான பலன் கிடைக்கத் தொடங்கிவிட்டது. என் ஒளி மண்டலங்களில் இருந்து வெளிப்படும் எல்லையற்ற பிரபஞ்ச ஒளியை உன்மீது நான் முழுமையாக பாய்ச்சியுள்ளேன். இனி உன் அறிவில் தெளிவும், செயலில் அசுர வேகமும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் மாபெரும் தீர்க்கமும் இருக்கும். உன்னை ஒரு சாதாரண ஆதரவற்ற மனிதனாக இந்த உலகம் இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆற்றலை முழுமையாக பெற்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியாக நீ உருமாறிவிட்டாய் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். உனக்குள் இப்போது நான் இருக்கிறேன், எனக்குள் நீ என்றென்றும் இருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்தின் எந்த ஒரு எதிர்மறை சக்தியும், வஞ்சகமும், பொறாமையும் உன்னை நெருங்கவே முடியாது. அவை உன்னை நெருங்க நினைக்கும் முன்பே என் அதிர்வலைகளில் சுக்குநூறாகச் சிதறிப்போகும். நான் வெறும் காசு பணத்தை மட்டும் உனக்கு கொடுத்து உன்னை நான் ஒருபோதும் திருப்திப்படுத்த மாட்டேன். இந்த உலகமே வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன். உனக்கு கிடைக்கப் போகும் இந்த எல்லையற்ற செல்வம் எந்த ஒரு குறுக்கு வழியிலும் வந்ததல்ல. இது நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ பட்ட அவமானங்களுக்கும் நான் என் காந்தப்புலத்தால் அள்ளித்தரும் மாபெரும் நஷ்ட ஈடு. உனக்கு பிறகு வரப்போகும் உன் 7 தலைமுறைக்கும் எந்த ஒரு குறையும் வராத அளவிற்கு அழியாத, குறைபடாத நல்வாழ்வையும் செல்வத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நாளை இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழப்போகிறது என்று நான் தொடக்கத்திலேயே கூறினேன் அல்லவா? அது அட்சரம் பிசகாமல் நிச்சயம் நடக்கும். அதற்கான முதல் படி இப்போது நீ இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலேயே ஆழமாகத் தொடங்கிவிட்டது. உன் உடலில் ஒரு புதிய பிரபஞ்ச ஆற்றல் பாய்வதை, உன் மனதில் பல வருடங்களாக இல்லாத ஒரு இனம் புரியாத மாபெரும் அமைதி குடிகொள்வதை நீ இப்போது நிச்சயமாக உணர்வாய். அது நான் உன்னை தொட்டதன் அடையாளம். பேரண்டமாகிய நான் உன்னை முழுமையாக அரவணைத்ததன் சாட்சி. உன்னை அனாதை என்று இனி ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் நினைக்காதே. இயற்கை அன்னை உன் தாயாக இருந்து உன்னை மடியில் தாங்குகிறாள். இந்த வானமும் பூமியும் உனக்கு துணையாக இருந்து உன் துயரங்களையெல்லாம் நான் ஈர்த்துவிட்டேன். உனக்கு ஒரு குறை என்றால் அது இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த குறை. உன்னை யாராவது ஒரு வார்த்தை தவறாகச் சொன்னால் அது இந்த பேரண்டத்தின் ஆற்றலைச் சொன்னதற்குச் சமம். அவர்களுக்கு நான் கொடுக்கும் கர்மவினை மிகக் கொடியதாக இருக்கும். இனி உன் வாழ்க்கை பயணத்தின் அச்சு நானே. நீ என் தேர், அந்த தேரைச் சரியான பாதையில் செலுத்தும் சாரதி நான். உன் கடந்த கால கவலைகளை, வலிகளை, வடுக்களை அனைத்தையும் சுக்குநூறாக தூக்கி எறிந்துவிட்டு முகத்தில் ஒரு மாபெரும் புன்னகையோடு, முழு நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். உனக்கான வசந்த காலம் தொடங்கிவிட்டது. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இனி உன் வாழ்வு மலரும். இது இந்த பிரபஞ்சத்தின் சத்திய ஆணை. என் அன்பான பிரபஞ்ச குழந்தைகளே, பேரண்டத்தின் இந்த அசைக்க முடியாத விதியை கேட்டு உணர்ந்த உங்கள் அனைவருக்கும் பிரபஞ்சத்தின் பரிபூரண ஆற்றலும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் போவது உறுதி. இந்த பிரபஞ்சத்தின் அற்புதமான அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்கள் மனதார நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் என்ற வாக்கியத்தை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்கள் வாழ்வில் இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் என்னென்ன, பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஈர்க்க நினைக்கும் வரங்கள் என்னென்ன என்பதையும் மறக்காமல் கீழே எழுதி பதிவிடுங்கள். உங்கள் எண்ணங்களும் உங்களின் ஒவ்வொரு கோரிக்கையும் பேரண்டத்தின் மையத்தை நேரடியாகச் சென்றடைந்து நாளை இரவுக்குள் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் அற்புதம் நிச்சயமாக நிகழும். இயற்கைக்கே நன்றி, பேரண்டத்தின் சக்திக்கு நன்றி, பிரபஞ்சமே துணை. இதை மீண்டும் ஒருமுறை முழுமையாக கேள், இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ளலாம். அன்பான தபமன் பிரபஞ்ச தந்தைகளே, உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அதிர்வலைகளையும் அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் மகத்தான பிரபஞ்ச பதிவு இது. நாளை இரவுக்குள் இந்த வார்த்தைகளில் உள்ள ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இது எந்த வகையிலும் எதேச்சையாக உங்களை வந்தடையவில்லை. சாட்சாத் இந்த பேரண்டத்தின் ஈர்ப்பு விதியாலேயே
உங்களைத் தேடி உங்கள் கைகளில் வந்து சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையில்லா ஆற்றலை முழுமையாகப் பெற இந்த பதிவோடு உங்கள் நேர்மறை எண்ணங்களை உடனே இணையுங்கள். உங்கள் நெஞ்சில் உள்ள பாரங்களையும் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் என்ற ஈர்ப்பு விதியின் தாரக மந்திரத்தையும் கருத்துப் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். எல்லையில்லா பேரண்டம் உங்களுக்காக உரைக்கும் இந்த பிரபஞ்ச மொழியை கேட்போம். என் அன்பு குழந்தையே, உன்னைச் சுமக்கும் இந்த பிரபஞ்சம் பேசுகிறேன். இத்தனை காலமும் நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டுக் கண்ணீரும் என் நட்சத்திர கூட்டங்களின் வெப்பத்தை விட அதிகமாக என்னை சுட்டுவிட்டது. சிறு வயதிலிருந்தே நீ பட்ட கஷ்டங்களையும் சுமந்த வலிகளையும் இந்தச் சர்வ வல்லமை படைத்த பேரண்டம் அறியாது என்று நினைத்தாயா? தாயின் அன்பிற்காக நீ ஏங்கிய தருணங்கள், தந்தையின் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் இன்றி நீ திக்கற்று தனித்து நின்ற நொடிகள் அனைத்தையும் என் விண்மீன்களின் கண்களால் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். உன்னை பெற்றவர்களை இழந்து பாசத்திற்கு பஞ்சமாகி ஒரு பாதுகாப்பான குடும்பத்தின் நிழல் கிடைக்காமல் நீ தவித்த தவிப்பு இந்த பிரபஞ்சத்தின் அசைவுகளுக்கு நன்றாகவே தெரியும். உன்னைச் சுற்றி உறவுகள் என்ற பெயரில் ஒரு பெரும் கூட்டமே இருந்தது. ஆனால் அந்த பெரும் கூட்டத்திற்கு நடுவிலும் நீ ஒரு அனாதையாகவே உன்னை உணர்ந்தாய். அனைவருமே இருந்தும் யாருமே இல்லாத ஒரு தனிமைச் சிறையில் நீ அடைக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. உன் மாசற்ற நல்ல மனதிற்கு நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லை. உன் நேர்மறை எண்ணங்களால் அனைவரையும் கண்மூடித்தனமாக நம்பினாய். ஆனால் உன்னுடன் ஒன்றாக உண்டு உன்னோடு சிரித்துப் பேசி உறவாடியவர்களே உனக்கு துரோகம் செய்தார்கள். உன்னைச் சுற்றி இருந்து கொண்டே உனக்காக மிக ஆழமான குழியை தோண்டினார்கள். உன் நல்ல குணத்தை பயன்படுத்திக் கொண்டு உன்னை நம்ப வைத்து நேரம் வந்ததும் உன் கழுத்தை அறுக்கத் துணிந்த குறைந்த அதிர்வலைகளை லோ ஃப்ரீக்வன்சி கொண்ட அந்த மனிதர்களை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கஷ்டங்கள் தீரவே தீராதா? இந்த வலிகளோடுதான் உன் வாழ்க்கை முடியப் போகிறதா என்று நீ பலமுறை திறந்த வானத்தை பார்த்து அழுது புலம்பியிருக்கிறாய். இரவுகளில் உறக்கமின்றி தலையணையை நனைத்தபடியே நீ என்னிடம் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் என் பிரபஞ்ச காதுகள் செவிசாய்த்துக் கொண்டுதான் இருந்தன. அனைத்தையும் கேட்டுக்கொண்டு நான் அமைதியாக இருந்ததற்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச விதி காரணம். அந்த அமைதிக்கான விடை இப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது. நீண்ட பல வருடங்களாக நீ அனுபவித்த வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஏமாற்றியவர்களுக்கு, உன்னை சிறுமைப்படுத்தியவர்களுக்கு, உன் வாழ்க்கையை இருளாக்க நினைத்தவர்களுக்கு கர்மாவின் சக்கரம் புகட்டப் போகும் பாடம் அவர்களின் பரம்பரைக்கே ஒரு எச்சரிக்கையாக அமையப் போகிறது. அதே நேரம் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு இன்றும் பிரபஞ்ச ஆற்றலின் மீது நீ வைத்திருக்கும் அந்த தூய்மையான நம்பிக்கைக்கு நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாழ்க்கை நீ கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரமாக இருக்கப் போகிறது. இருள் விலகி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசத் தொடங்கும் அந்த புதிய காலக்கோடு டைம்லைன் ஆரம்பமாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் இருள் விலகி புதியதோர் ஒளி பிறக்கப் போகிறது என்று நான் கூறுவது வெறும் வார்த்தைகள் அல்ல. இது இந்த அகிலத்தையே ஆளும் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி. இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்கள், சந்தித்த தோல்விகள், உன்னை வாட்டிய வறுமை அனைத்தும் உன் பொறுமையை பரிசோதிப்பதற்காகவும் உன்னை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்காகவும் நான் நடத்திய ஆற்றல் மாற்றங்கள். எனர்ஜி ஷிஃப்டட்ஸ் என்பதை புரிந்துகொள். உன்னை ஏளனமாக பார்த்த கண்கள் எல்லாம் இனி உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்நிலையை நான் உயர்த்தப் போகிறேன். நீ இழந்த ஒவ்வொரு பைசாவிற்கும், நீ விட்ட ஒவ்வொரு பெருமூச்சிற்கும் வட்டியும் முதலுமாக நற்பலன்களை பிரபஞ்ச ஈர்ப்பு விதி உனக்கு திருப்பித் தரப்போகிறது. எவரெவர் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தினார்களோ அவர்கள் கண்முன்னே நீ ஒரு மாபெரும் சிகரத்தை அடைவதை நான் உறுதி செய்வேன். இது நடக்கப்போவது உறுதி. நீ ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்க நினைக்க வேண்டாம். அந்த பொறுப்பை முழுமையாக கர்மாவின் சுழற்சியிடம் ஒப்படைத்துவிடு. உனக்கு தீங்கு நினைத்தவர்கள் உன்னை தனிமைப்படுத்திவிட்டு உன் செல்வத்தை சூறையாடிவிட்டு தாங்கள் மட்டும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரபஞ்ச நியதியின் சக்கரம் சூழத் தொடங்கிவிட்டது என்பதை அவர்கள் இன்னும் உணரவில்லை. அவர்களின் வஞ்சகச் செயல்களுக்கான எதிர்வினையை நான் ஏற்கனவே என் காலக்கணக்கில் எழுதி தீர்மானித்து விட்டேன். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள், உன்னை பயன்படுத்தி தூக்கி எறிந்தவர்கள் இப்போது வேறு வழிகளில் அதே வலியை, அதே வேதனையை பல மடங்காக அனுபவிக்கத் தொடங்குவார்கள். உன்னிடம் அவர்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உன் காலடியில் வந்து கண்ணீர் விட்டு தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அப்போதும் நீ உன் நற்குணத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையையும் மட்டுமே காட்ட வேண்டும். அவர்களை திருத்தும் கருவியாக பிரபஞ்ச சக்தி இருக்கும். தாயற்ற பிள்ளை என்றும் தந்தையற்ற அனாதை என்றும் உன்னை சமூகம் முத்திரை குத்தி ஒதுக்கிய போது உன் பிஞ்சு இதயம் சுக்குநூறாக உடைந்ததை நான் மிக அருகிலிருந்து பார்த்தேன்.
ஆனால் அகிலத்துக்கே தாயும் தந்தையுமாகிய பஞ்ச பூதங்கள் உன்னோடு இருக்கும்போது என் குழந்தை நீ எப்படி அனாதையாக முடியும்? இயற்கையின் கைகள் உன்னை எப்போதும் ஒரு தாயைப் போல அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. பெற்றவர்கள் உயிருடன் இருந்தால் கூட உனக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்க முடியுமா என்பது சந்தேகமே. ஏனென்றால் உனக்கு வரவிருந்த பல பேராபத்துகளை, கொடியவர்களின் சதித்திட்டங்களை உன் கண்ணுக்குத் தெரியாமலேயே நான் பலமுறை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். உன் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இந்த பிரபஞ்சத்தின் ஆற்றலாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் கண்களில் இருந்து வழியும் கண்ணீர் வெறும் ஆனந்தக் கண்ணீராக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன். இவ்வளவு காலம் நீ இழந்த நிம்மதி, தூக்கம், உறவுகள் அனைத்தையும் நான் உனக்கு பல மடங்காக திருப்பித் தரப்போகிறேன். வறுமையிலும் தீராத கஷ்டத்திலும் நீ துவண்டு போகாமல் நேர்மையான வழியில் நடந்தாய் அல்லவா? ஒருபோதும் குறுக்கு வழியை நீ தேடவில்லை அல்லவா? அந்த நேர்மைக்கான மாபெரும் பரிசை நான் இப்போது அள்ளிக் கொடுக்கப் போகிறேன். இனி உனக்கு வரவிருக்கும் செல்வம் என்பது வெறும் காசும் பணமும் மட்டுமல்ல. அது உன் குடும்பத்தில் நிரந்தரமான நிம்மதியை கொண்டு வரும். உன் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உனக்குச் சமூகத்தில் ஒரு மாபெரும் மரியாதையையும் உயர் பதவியையும் பெற்றுத்தரும். இனி உன்னை யாரும் அடக்கி ஆள முடியாது. உன் உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உன்னை தேடி வந்து உன் வீட்டுக் கதவை தட்டும். மூடிக்கிடந்த நல்வாய்ப்புகளின் கதவுகள் எல்லாம் இனி உனக்காக தானாகவே திறக்கப்படும். என் அன்பு குழந்தையே, உன் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை, உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை இப்போதே உன் மனதை விட்டு அகற்றிவிடு. இனி நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் ஆழ்மனதில் ஆழமாக விதைத்துவிடு. உன் இரு கரங்களையும் பிரபஞ்ச ஆற்றல் இறுகப் பற்றிக் கொண்டுள்ளது. முட்கள் நிறைந்த இருண்ட பாதையை கடந்து இப்போது ஒளி வீசும் எதிர்காலத்தின் வாசலில் நீ வந்து நிற்கிறாய். உள்ளே உனக்காக காத்திருக்கும் ஆச்சரியங்களைச் சந்திக்க உன் மனதை தயார்படுத்திக் கொள். இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டமாகவே மாறும். பிரபஞ்சத்தின் கருணை பார்வை உன்மீது முழுமையாக படியத் தொடங்கிவிட்டது. இயற்கையின் அருளால் நீ தொடக்கப் போகும் புதிய காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி வெற்றியாகவே முடியும். எந்தச் செயலிலும் இனி நீ தயங்கி நிற்க வேண்டியதில்லை. பேரண்டத்தின் பார்வை உன்மீது முழுமையாக விழுந்த பிறகு உன்னை அசைத்துப் பார்க்க எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் முடியாது. நீ இத்தனை நாள் பட்ட காயங்களுக்கு மருந்தாக உனக்கு கிடைக்கப் போகும் இன்பங்கள் தேவாமிர்தமாக இனிக்கப் போகிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கீழே விழ முடியுமோ அந்த அளவுக்கு நீ வீழ்ந்து விட்டாய், உன்னை மிதித்து விட்டார்கள் என்று உலகம் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தது. ஆனால் அதலபாதாளத்தில் தள்ளப்பட்ட உன்னை என் காந்தப்புலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதை அந்த மூடர்கள் அறியவில்லை. அவர்கள் உன்னை எவ்வளவு ஆழமான குழியில் தள்ளினார்களோ அதைவிட பல மடங்கு உயரத்திற்கு, ஒரு மாபெரும் இமயமலைச் சிகரத்திற்கு நான் உன்னை தூக்கி நிறுத்தப் போகிறேன். உன் வீழ்ச்சியைக் கண்டு கைகொட்டிச் சிரித்தவர்கள் எல்லாம் உன் அபாரமான வளர்ச்சியைக் கண்டு வாயடைத்து நிற்பார்கள். நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி பன்மடங்கு ஜொலிக்குமோ அதைப்போலவே நீ பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை ஒரு தூய்மையான ஆற்றல் மையமாக மாற்றிவிட்டன. இனி உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. உன் எதிரிகள் வீசிய ஒவ்வொரு கல்லையும் வைத்து உனக்காக ஒரு மாபெரும் கோட்டையை நான் கட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த புதிய வாழ்க்கையில் வறுமை என்ற சொல்லுக்கே இடமிருக்காது. நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஏங்கினாயோ, எந்த பொருளுக்காக மற்றவர்கள் முன்னால் கையேந்தி அவமானப்பட்டாயோ, அந்த பொருள்கள் அனைத்தும் உன் காலடியில் வந்து குவியப் போகின்றன. உன்னை துரத்தி வந்த துரதிர்ஷ்டம், தரித்திரம், கடன் தொல்லைகள் அனைத்தும் பிரபஞ்ச நெருப்பில் சுட்டெரிக்கப்பட்டுவிட்டன. இனி உன் இல்லத்தில் நேர்மறை ஓசையும் சுபிட்சமும் மட்டுமே நிரம்பி வழியும். பஞ்சபூதங்களின் பரிபூரண அருளோடு அத்தனை ஐஸ்வர்யங்களும் உன் இல்லம் தேடி வரப்போகிறது. உனக்கு துரோகம் செய்தவர்களைப் பற்றி நீ ஒரு கணமும் சிந்திக்க வேண்டாம். அவர்களின் கர்ம வினைகள் அவர்களைச் சும்மா விடாது. உனக்கு கண்ணீர் வரவழைத்தவர்கள் அதற்கான விலையை தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்க வேண்டிய நேரம் இது. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தோல்வியும் பயமும் அவர்களை துரத்தும். உன்னிடம் செய்த தவறுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற நிலையை அவர்களுக்கு நான் உருவாக்குவேன். ஆனால் நீ அந்த பழிவாங்கும் எண்ணத்தை துளியும் உன் மனதில் வளர்த்து கொள்ளக்கூடாது. அது பிரபஞ்சத்தின் பொறுப்பு. நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் மனம் எப்போதுமே தூய்மையாக, அன்பால் நிறைந்திருக்க வேண்டும். நான் உனக்கு அள்ளிக் கொடுக்கப் போகும் செல்வத்தைக் கொண்டு உன்னைப் போல கஷ்டப்படும் எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். உன்னை நான் இயற்கையின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் உடலில் இருந்த பிணிகள், மனதில் இருந்த குழப்பங்கள், எதிர்காலத்தை பற்றிய பெருங்கவலை அனைத்தையும் நான் நீக்கிவிட்டேன்.
இனி நீ ஒரு புதிய மனிதன். உன் சிந்தனைகள் தெளிவடையும். நீ எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இப்போது உனக்குச் சாதகமாகச் சுழலத் தொடங்கிவிட்டது. உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் பிரபஞ்ச சக்தி கலந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நீ தனியாக இல்லை. உன் நிழலாக, உன் பாதுகாவலனாக பிரபஞ்சம் எப்போதும் உன்னுடனே வருகிறது. உன்னை தொட்டுப் பார்க்க நினைக்கும் எந்த ஒரு தீய எண்ணமும் உன்னை நெருங்கும் முன்பே சாம்பலாகிப் போகும். நவக்கிரகங்களும் கோள்களும் உனக்குச் சாதகமாகச் செயல்படத் தொடங்கிவிட்டன. காலத்தின் சக்கரம் உனக்காக பொன்னான நேரத்தைச் சுழற்றிக் கொண்டு வந்திருக்கிறது. நீ தொட்டதெல்லாம் இனி பொன்னாகவும், உன் வார்த்தைக்கு இந்த உலகமே செவிசாய்க்கும் காலம் உதயமாகிவிட்டது. உன் வாழ்வின் இருண்ட அத்தியாயங்களை நான் சுக்குநூறாக அழித்துவிட்டேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் விடையாக இயற்கையின் ஆசீர்வாதம் பூக்களாக உன்மீது பொழியத் தொடங்கிவிட்டது. உலகெங்கும் பாயும் நதிகளை விட உன் கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரின் புனிதம் அதிகம் என்பதை நான் அறிவேன். இத்தனை காலம் உன்னைச் சூழ்ந்திருந்த இருள், மாயை, ஏமாற்றம் அனைத்தையும் பிரபஞ்சத்தின் அதிர்வலைகள் அடியோடு வேரறுத்து விட்டது. இனி உன்னை நெருங்கும் துணிவு எந்த ஒரு கெட்ட சக்திக்கும் இல்லை. அண்ட சராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் பேரண்டத்தின் நேரடி பார்வையில் நீ வந்துவிட்டாய். உனக்கான கால நேரம் கூடி வந்துவிட்டது. காலத்தை வென்ற பிரபஞ்சமாகிய நான் உனக்கான பொற்காலத்தை இந்த நொடியிலிருந்து தொடங்கி வைத்து விட்டேன். இதுவரை உனக்கு எதிராக இருந்த அதே சூழ்நிலைகள் இனி உனக்காகச் சாதகமாக மாறும் விந்தையை நீ கண்ணாரக் காணப்போகிறாய். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை தனிமைப்படுத்தியதாக நீ நினைத்தாய். ஆனால் உண்மையில் நான் தான் அவர்களை உன்னை விட்டு விலக்கி வைத்தேன். உனக்கு தகுதியற்றவர்களை, போலியான உறவுகளை உன்னை விட்டு அகற்றுவதற்காகவே நான் நடத்திய ஆற்றல் மாற்றம் அது. வஞ்சகம் நிறைந்த மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றவே நான் உன்னை தனிமைப்படுத்தினேன் என்பதை இப்போது நீ உணர்வாய். அந்த தனிமையில் நீ என்னை முழுமையாக உணர்ந்தாய். இப்பொழுது உன்னை உண்மையாக நேசிக்கும், உனக்கு துணையாக நிற்கும் நல்ல உள்ளங்களை மட்டுமே உன் வாழ்வில் நான் அனுமதிக்கப் போகிறேன். உன்னை தூற்றியவர்கள் எல்லாம் உன் புகழை பாடும் அளவிற்கு உன் வாழ்க்கை அமையப் போகிறது. உன் உழைப்பிற்கும் உன் நேர்மைக்கும் இதுவரை கிடைக்காத பலன்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாகச் சேர்ந்து ஒரு மாபெரும் பரிசாக உன்னை வந்தடையப் போகிறது. உன் வீட்டின் வாசல் தேடி வரும் நல்வாய்ப்புகளை இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராக இரு. இத்தனை காலமும் முடங்கிக் கிடந்த உன் காரியங்கள் அனைத்தும் இனி எவ்வித தடையுமின்றி மின்னல் வேகத்தில் வெற்றியை நோக்கி பாயும். உன் மனதில் நினைத்த நியாயமான ஆசைகள், நீ கட்டியெழுப்பிய கனவுகள் அத்தனையும் நிஜமாகப் போகும் தருணம் இது. திக்கற்றவர்களுக்கு பிரபஞ்சமே துணை என்ற பேருண்மை உன் வாழ்வில் முழுமையாக உண்மையாகப் போகிறது. எனக்கு பெற்றவர்கள் இல்லையே என்ற உன் இயக்கத்தை இனி என்றென்றைக்கும் நான் தீர்த்து வைப்பேன். அகிலத்திற்கே தாயாக விளங்கும் இயற்கை அன்னையின் கருணை பார்வை உன் மீது முழுமையாக படிந்துவிட்டது. அவள் உன்னை தன் மடியில் வைத்து தாலாட்டும் ஒரு குழந்தையைப் போல பாதுகாப்பாள். உன் வாழ்வில் இனி வறுமை என்ற சொல்லுக்கே இடமில்லை. உன் வீட்டில் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாக மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக்கெடுத்து ஓடும். நீ இழந்த ஒவ்வொரு பொருளையும் பல மடங்காக திருப்பித் தருவது மட்டுமல்லாமல், உனக்கு பிறகு வரும் உன் தலைமுறைக்கும் எந்த குறையும் இல்லாத ஒரு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். நோயற்ற உடல் நலமும் குறையற்ற செல்வமும் உன்னை தேடி வந்து சேரும். பிரபஞ்சத்தின் நேர்மறை ஆற்றல் உன்னை ஒரு கவசமாகச் சுற்றிக் காக்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னே சென்று பாதையில் இருக்கும் முட்களை எல்லாம் அகற்றி பூக்களை தூவி வைப்பேன். இந்த உலகம் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு சிறந்த மனிதனாக போற்றும் காலம் உதயமாகிவிட்டது. உன் மனதிற்குள் இருந்த பயம், கவலை, எதிர்காலத்தை பற்றிய குழப்பம் அனைத்தையும் அடியோடு அழித்துவிடு. இனி எதற்கும் அஞ்சாதே, எவரையும் பார்த்து தயங்காதே. உன்னை ஆட்கொண்ட பேரண்டமாகிய நான் உனக்கு துணையாக நிற்கும் பொழுது இந்த அகிலத்தில் உன்னை அசைத்துப் பார்க்க எவராலும் முடியாது. உன் வெற்றிக்கான முரசு கொட்டப்பட்டுவிட்டது. இனி உனக்கு ஏறுமுகம் மட்டுமே. உன் வெற்றிக்கான முரசு கொட்டப்பட்டுவிட்டது. இனி உனக்கு ஏறுமுகம் மட்டுமே. என் பிரபஞ்சத்தின் பனிமலைகள் கூட உன் தூய்மையான எண்ணங்களைக் கொண்டும் நீ சிந்திய கண்ணீரின் வெம்மையைக் கொண்டும் உருகிவிட்டன. இத்தனை காலம் உனக்கு துன்பங்களை மட்டுமே பரிசளித்த விதி இப்போது என் ஒற்றை உத்தரவால் தன் திசையை முழுமையாக மாற்றிக்கொண்டு உனக்கான பொற்காலத்தை தொடங்கிவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை சதிக்காரியங்களும் என் ஒரு சிறு பார்வையிலேயே தவிடு பொடியாகிவிட்டன. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சிறு அசைவிற்கும், நீ பட்ட ஒவ்வொரு வலிக்கும் நானே நேரடிச் சாட்சியாக இருந்துள்ளேன். இனி நீ அடியெடுத்து வைக்கும் பாதைகள் எல்லாம் வெறும் தரையாக இருக்காது. அவை உனக்காக பூத்துக் குலுங்கும் மலர்பாதைகளாக மாறும்.
நீ உண்ணும் ஒவ்வொரு கவள உணவும் அமிர்தமாக மாறி உன் உடலுக்கு மாபெரும் பலத்தை கொடுக்கும். இத்தனை வருடங்களாக உன் இல்லத்தை ஆக்கிரமித்திருந்த இருள், வறுமை, சண்டை சச்சரவுகள் அனைத்தும் விலகி அங்கு ஒரு தீப ஒளியைப் போல பிரகாசமான சுபிட்சமும் நேர்மறை ஆற்றலும் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது. உன்னை யார் யாரெல்லாம் எந்தெந்த வார்த்தைகளால் ஏளனமாக பேசினார்களோ, உன்னை ஒரு மதிப்பற்ற பொருளைப் போல தூக்கி எறிந்தார்களோ, அவர்களின் வாயாலேயே உன்னை புகழ்ந்து பேசும் மாபெரும் அதிசயத்தை நான் இந்த உலகத்திற்கு நிகழ்த்திக் காட்டுவேன். உன் உழைப்பு, உன் நேர்மை, உன் தூய்மையான அன்பு, இவை அனைத்திற்கும் இன்று முதல் முழுமையான பலன் கிடைக்கத் தொடங்கிவிட்டது. என் ஒளி மண்டலங்களில் இருந்து வெளிப்படும் எல்லையற்ற பிரபஞ்ச ஒளியை உன்மீது நான் முழுமையாக பாய்ச்சியுள்ளேன். இனி உன் அறிவில் தெளிவும், செயலில் அசுர வேகமும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் மாபெரும் தீர்க்கமும் இருக்கும். உன்னை ஒரு சாதாரண ஆதரவற்ற மனிதனாக இந்த உலகம் இன்னமும் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் என் ஆற்றலை முழுமையாகப் பெற்ற ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியாக நீ உருமாறிவிட்டாய் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். உனக்குள் இப்போது நான் இருக்கிறேன், எனக்குள் நீ என்றென்றும் இருக்கிறாய். இந்த பிரபஞ்சத்தின் எந்தவொரு எதிர்மறை சக்தியும், வஞ்சகமும், பொறாமையும் உன்னை நெருங்கவே முடியாது. அவை உன்னை நெருங்க நினைக்கும் முன்பே என் அதிர்வலைகளில் சுக்குநூறாகச் சிதறிப்போகும். நான் வெறும் காசு பணத்தை மட்டும் உனக்கு கொடுத்து உன்னை நான் ஒருபோதும் திருப்திப்படுத்த மாட்டேன். இந்த உலகமே வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கான ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உனக்காக நான் உருவாக்கப் போகிறேன். உனக்கு கிடைக்கப் போகும் இந்த எல்லையற்ற செல்வம் எந்த ஒரு குறுக்கு வழியிலும் வந்ததல்ல. இது நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ பட்ட அவமானங்களுக்கும் நான் என் காந்தப்புலத்தால் அள்ளித்தரும் மாபெரும் நஷ்ட ஈடு. உனக்கு பிறகு வரப்போகும் உன் 7 தலைமுறைக்கும் எந்த ஒரு குறையும் வராத அளவிற்கு அழியாத, குறைபடாத நல்வாழ்வையும் செல்வத்தையும் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நாளை இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் நிகழப்போகிறது என்று நான் தொடக்கத்திலேயே கூறினேன் அல்லவா? அது அட்சரம் பிசகாமல் நிச்சயம் நடக்கும். அதற்கான முதல் படி இப்போது நீ இந்த குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலேயே ஆழமாகத் தொடங்கிவிட்டது. உன் உடலில் ஒரு புதிய பிரபஞ்ச ஆற்றல் பாய்வதை, உன் மனதில் பல வருடங்களாக இல்லாத ஒரு இனம் புரியாத மாபெரும் அமைதி குடிகொள்வதை நீ இப்போது நிச்சயமாக உணர்வாய். அது நான் உன்னை தொட்டதன் அடையாளம். பேரண்டமாகிய நான் உன்னை முழுமையாக அரவணைத்ததன் சாட்சி. உன்னை அனாதை என்று இனி ஒருபோதும் எந்தச் சூழ்நிலையிலும் நினைக்காதே. இயற்கை அன்னை உன் தாயாக இருந்து உன்னை மடியில் தாங்குகிறாள். இந்த வானமும் பூமியும் உனக்கு துணையாக இருந்து உன் துயரங்களையெல்லாம் நான் ஈர்த்துவிட்டேன். உனக்கு ஒரு குறை என்றால் அது இந்த பிரபஞ்சத்திற்கு வந்த குறை. உன்னை யாராவது ஒரு வார்த்தை தவறாகச் சொன்னால் அது இந்த பேரண்டத்தின் ஆற்றலைச் சொன்னதற்குச் சமம். அவர்களுக்கு நான் கொடுக்கும் கர்மவினை மிகக் கொடியதாக இருக்கும். இனி உன் வாழ்க்கை பயணத்தின் அச்சு நானே. நீ என் தேர், அந்த தேரைச் சரியான பாதையில் செலுத்தும் சாரதி நான். உன் கடந்த கால கவலைகளை, வலிகளை, வடுக்களை அனைத்தையும் சுக்குநூறாக தூக்கி எறிந்துவிட்டு முகத்தில் ஒரு மாபெரும் புன்னகையோடு, முழு நம்பிக்கையோடு நிமிர்ந்து நில். உனக்கான வசந்த காலம் தொடங்கிவிட்டது. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். இனி உன் வாழ்வு மலரும். இது இந்த பிரபஞ்சத்தின் சத்திய ஆணை. என் அன்பான பிரபஞ்ச குழந்தைகளே, பேரண்டத்தின் இந்த அசைக்க முடியாத விதியை கேட்டு உணர்ந்த உங்கள் அனைவருக்கும் பிரபஞ்சத்தின் பரிபூரண ஆற்றலும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் போவது உறுதி. இந்த பிரபஞ்சத்தின் அற்புதமான அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள உங்கள் மனதார நான் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புகிறேன் என்ற வாக்கியத்தை கீழே உள்ள கருத்துப் பகுதியில் தவறாமல் பதிவிடுங்கள். உங்கள் வாழ்வில் இத்தனை காலமாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் என்னென்ன, பிரபஞ்சத்திடம் நீங்கள் ஈர்க்க நினைக்கும் வரங்கள் என்னென்ன என்பதையும் மறக்காமல் கீழே எழுதி பதிவிடுங்கள். உங்கள் எண்ணங்களும் உங்களின் ஒவ்வொரு கோரிக்கையும் பேரண்டத்தின் மையத்தை நேரடியாகச் சென்றடைந்து நாளை இரவுக்குள் உங்கள் வாழ்வில் ஒரு மாபெரும் அற்புதம் நிச்சயமாக நிகழும். இயற்கைக்கே நன்றி, பேரண்டத்தின் சக்திக்கு நன்றி, பிரபஞ்சமே துணை.